உளுக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோ வந்ததுங்க. பாசிப்பயிர் ஒரு 12 கிலோ வந்ததுங்க. இவ்வளோ தாங்க. முதலீடு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா முதலீடு பண்ணுங்க. இந்த உழவு எடுக்கிறதுக்கு இந்த இதெல்லாம் ஒரு 1000 ரூபா 900 சில்லரை வந்ததுங்க. ஒரு 1000 ரூபாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ரூபாவுடைய பொருள் வந்தது. ஒரு 1000 ரூபா தான். அப்போது நமக்கு வந்து ஒரு 4000 ரூபா நம்ம ஒரு 3000 ரூபா நமக்கு ஒரு லாபமாக இருந்தது. அதனால் தப்பு இல்லை. இதை மீண்டும் இந்த மாதிரி வந்து செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துடுச்சு. என்னோடய வயசு இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம பையன் எப்படி என்ன செய்கிறான்லாம் ஒன்றும் தெரியாது. இப்போ அவனை வந்து நம்ம ஃபீல்டில் வந்து விவசாயத்தில் கலக்கணுன்றான். அவன் மோட்டோ விளாக்ஸ்ன்றான். நிறைய விஷயத்தில் விட்டுட்டு பார்த்திங்கன்னா இப்போ விவசாயத்தில் ஃபீல்டில் இறங்கணுன்றான். அதனால் வந்து நமக்கு சாப்பாடு போடுறது உழவு தொழில். முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா உழவு தொழிலுக்கு ஒரு மரியாதை கொடுத்து விவசாயத்தில் இறங்குங்க. ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும். போட்டுக்கலாம் பாருங்கள். பிஇ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு மம்டி கையில் எடுத்துருக்கிறாரு பாருங்கள். வணக்கம், வாங்க. இன்றைக்கி நாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பூமிக்கு போகிறோம். பூர்வீக பூமிங்க, எங்கள் முன்னோர்களுடைய பூர்வீக பூமிங்க. அதை நேற்று தான் கொஞ்சம் சர்வே எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதை எப்படி நம்ம பிரிச்சிருக்கிறோம் என்னன்றதை நம்ம வாங்க இந்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். வேஸ்டேஜ் தண்ணிங்க, பாத்திரங்களுக்கு ஒருத்து, துணி துவைக்கிற தண்ணி, இதில் வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்றதுனால நம்ம லேண்டில் அப்படியே ஓரமாக விட்டுருக்கிறோம் பாருங்க. இந்த வாழை செடியெலாம் வச்சிருக்கிறேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மூலிகை செடியெல்லாம் கொஞ்சம் நிறைய வைக்கணுங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு 5-6 மாதம் ஆயிடுச்சுங்க. நம்ம தருமபுரி மாவட்டம் வந்து 5-6 மாதம் ஆயிடுச்சுங்க. இனிமேல்ட்டு நம்ம வந்து மூலிகை வளர்த்து மக்களுக்கு வந்து நிறைய சேவையை செய்யணும் அப்படின்ற எனக்கு ஒரு மனப்பான்மைன்னு வச்சுங்களேன். ரொம்ப நாள் ஒரு ஆசை. நம்ம ஈரோட்டில் இருக்கிற வரையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சொந்த பூமி அங்கே கிடையாதுங்க. நம்ம வந்து வாடகைக்கு குடியிருந்துட்டு நம்ம சொந்த வீடு ஒன்று தான் வாடகைக்கு வந்துட்டு இருந்தோம். இப்போ நமக்கு சொந்த இடம் வந்ததுனால இந்த மாதிரிலாம் வந்து பராமரிக்கணுங்க. ஏன்னா நமக்கு வந்து வயசாகிடுச்சுங்க. 61 வயசாகுது. நான் ரிட்டையர்ட் ஆனதுமே இந்த பணியை தொடங்கி இருக்கிறேங்க. நம்ம மூலிகை வந்து வளர்த்தணும். நம்ம மூலிகைலாம் நம்ம எப்படிலாம் தயார் பண்ணணும், மக்களுக்கெல்லாம் நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்றத எனக்கு பல நோக்கங்க. இந்த மாதிரி நீங்களும் நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன தோட்டமாக வச்சுக்கோங்க. மூலிகைகளை வளங்க, மூலிகை பற்றி தெரிஞ்சுங்க, மக்களுக்கு கொஞ்சம் நிறைய சேவைகளை செய்யுங்க. சரிங்களா? இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நமக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரிங்க. காலையில் இந்த வேலையை செய்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸுங்க. நம்ம பயணி இந்த ஃபீல்டில் தாங்க இறக்கலான்ட்டு ஒரு இதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலித்தீன் செடின்னு சொல்லுவோம், கோயம்புத்தூர் பூடுன்னு சொல்லுவோம். நம்ம ஈரோடு மாவட்டத்தில் கோயம்புத்தூர் பூடு பாலித்தீன் செடின்னு சொல்லுவோம். இதெல்லாம் பட்டதுன்னா வந்து இந்த அரிப்பு ஏற்படுன்னு வச்சுங்களேன். அதனால் கொஞ்சம் பாதுகாத்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கணும். இது வந்து நம்மளுடைய இடங்க. நம்மளுடைய இடம்னா எங்கள் பெரியப்பாரோட அண்ணாருதுங்க. நமக்காக வந்து பயன்பாட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கிறாரு. சொந்த பூமி பார்த்தீங்கன்னா அந்தாண்டு இருக்குது பாருங்கள். அந்த வாழை மரம் வச்சு ஓட்டி விட்டுருக்கு பாருங்கள். உழவு ஓட்டி இருக்கு பாருங்கள். அதுதான் வந்து சொந்த பூமிங்க. இது அவர்கிட்ட இருந்து வந்து இந்த செடி இந்த வேஸ்டேஜ் தண்ணி வந்து இதை மூலிகையில் செய்யலான்ட்டு ஒரு கொஞ்சம் கேட்டிருக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொய்யா செடி கொண்டு வந்து வச்சதுக்கு, குச்சி செடி வச்சுருக்குது, முருங்கைக்கீரை வச்சுருக்குது, வாழை மரம் வச்சுருக்குங்க. இந்த மாதிரி வந்து நிறைய வந்து பயிர் பண்ணிக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலடைஞ்ச கிணறு ஒன்று இது நமக்கு இந்த பாகத்தில் வருதுங்க. இதை வந்து நம்ம சுத்தம் பண்ணணுன்ட்டு டெய்லியும் பார்த்தீங்கன்னா இதை சுற்றி இருக்கிற முள்ளு பூடுகள்லாம் வெட்டி எல்லாம் ஒரு நல்லா சுத்தம் பண்ணிருங்க. இந்த 6 மாதம் லெவலில் வந்து ஓரளவுக்கு நல்லா. இது வந்து கிணறே தெரியாத அளவுக்கு மூடி இருந்ததுன்னு வச்சுங்களேன். பாருங்க அந்த காலத்துடைய கருங்கல் கட்டடம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. மதில் சுவர்கள் இதுக்கு வந்து எப்படி அமைச்சிருக்கிறாங்க பாருங்களேன். இன்னைக்கெல்லாம் ஒரு கல் பார்த்தீங்கன்னா வந்து 100 ரூபா 150 ரூபா வருங்க ஒரு கல். இந்த கல்லுடைய ரேட் அந்த மாதிரி வருங்க. இதை வந்து புனரமைக்கணும்னு இருக்கிறேன். இது உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்க. இதை புனரமைச்சு இதில் இருக்கிற தண்ணி எடுத்து நம்ம பாசனம் பண்ணணும். இன்னும் ஒரு 60-70 சென்ட் வாங்க வேண்டியது இருக்குங்க. இதெல்லாம் வாங்கினப்பனால இதுல இருந்து ஒரு கரண்ட் சர்வீஸ் ஒன்று வாங்கி இதுல இருந்து தண்ணி எடுத்து இதெல்லாம் பாசனம் பண்ணணும்ன்ற ஒரு இதுங்க. உங்களோட ஆசீர்வாதத்தில் இதெல்லாம் நடக்கணுன்றது நான் உங்களை கேட்டுக்கிறேங்க. இந்த சிவபெருமானுடைய ஆசீர்வாதத்தில் இதெல்லாம் வந்து நீட் பண்ணணும். நம்ம நல்லா இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் பண்ணிக்கணும்ட்டுங்க. இன்னைக்கு நம்ம அந்த இடத்த இதுக்கு தண்ணி பாய்க்கக்கூடிய இடம் இருக்குங்க. அந்த இடத்தையும் வந்து இன்னைக்கு சுத்தம் பண்ணி அதுக்கு கல்லுலாம் எப்படி போகிறது என்னன்றதை தொடர்ந்து நம்ம வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இதுதாங்க நம்ம வீடு. இப்போ நம்ம இருக்கக்கூடிய வீடு வந்து புது சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரியாதுங்க, பழைய சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரியும். இதுதான் நம்ம வீடுங்க. இதை பார்த்துங்க எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. தருமபுரி மாவட்டத்தில் வந்து ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்கிறோன்னு வச்சுங்களேன். வெக்கேஷனுக்கு வந்து சித்தி பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்களையும் வந்து விவசாய பூமியில் வந்து இறக்குறோங்க. அவனுக்கு வரும் கடப்பாறை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். நான் வந்து தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இங்கே குட்டிமா டேடி எல்லாம் போயிட்டுருக்காங்க. நீ அடுத்தது என்னப்பா போடலான்ட்டு ஐடியா? பாப்பா மழை பெஞ்சதுன்னா எப்படி என்ன ஆமாங்க. மழை பெஞ்சுன்னா கடலக்காய் அடுத்தது போடலான்ட்டு இருக்கோம். பார்ப்போம். எனக்கு தென்னம்பழம் ஒரு 4-5 தென்னம்பழம் வச்சிடலாம் சாமி. வளர்ந்து தென்னம்பழம் வச்சுருவோம். அப்படியே மூலிகை செடியெல்லாம் கொஞ்சம் சாமி இப்படியே வாங்கப்பா. யாருன்னு இப்படி வாடா. ஓகே ஸ்பாட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். இங்கெல்லாம் யாருமே இந்த வெள்ளாமெல்லாம் பண்ணுறது இல்லை கைஸ். அதனால் வந்து பாருங்க எல்லாம் பாலடைஞ்சு கிடக்கு. வந்து எங்கள் அப்பாவுடைய இடங்க. அது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த காலத்துல இருந்து இருந்துட்டு ஒரு 25 சென்ட். இது எங்கள் சித்தப்பா பெரியப்பா எங்கள் அப்பா இது 3 பேர்த்துக்கு சேர்ந்தவுடைய பூமின்னு வச்சுங்களேன்.
இந்த பூமி இந்த மாதிரி முள்ளா இருந்ததுங்க. இதை வந்து நாங்கள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னே இந்த முள்ளெல்லாம் வெட்டிட்டு இதெல்லாம் கொஞ்சம் பிடிங்க எல்லாம் ரெடி பண்ணுங்க. பாருங்க முள்ளு காடாகி போச்சு. சர்வே பண்ணுறதுக்காக இந்த கல்லெல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கலாம், நம்மளுடைய லொக்கேஷனை வந்து பிரிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 6-7 மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி காடாக இருந்தது, ஃபுல் முள்ளு காடு. அதெல்லாம் எல்லாமே கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி இப்போ ஓட்டி சர்வே எடுத்தாச்சு. இன்றைக்கி கல் வந்து நேற்று அளந்துட்டாங்க, அளந்துருக்குங்க. இன்றைக்கி வந்து கல் புதைக்கணும். அதுதாங்க இன்றைக்கி விலாக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து தர்ணேஷ் வந்திருக்கான் ஊரில் இருந்து, டேடி நான். இதுதான் விஷயம். இன்றைக்கி வந்து என்ன பாருங்க எப்படி முள்ளு காடு இருக்குது பாருங்கள். இதை எப்படி நம்ம விவசாயம் பண்ணுறதுன்னு பாருங்கள். கொஞ்சம் ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் தாங்க. போன டைம் பார்த்தீங்கன்னா இது வந்து உளுக்கல்னு சொல்லுவோம், கொள்ளுன்னு சொல்லுவோம். அது வந்து பச்சை பயிறு, பாசி பயிறு, பச்சை பயிறுன்னு சொல்லுவோம். இது ரெண்டு இதில் வந்து வெள்ளாம் பண்ணி பார்த்தீங்கன்னா உளுக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோ வந்ததுங்க. பாசி பயிறு ஒரு 12 கிலோ வந்ததுங்க. இவ்வளோ தாங்க போனுடைய இதுக்கு. அதுக்கு என்ன ஒரு முதலீடு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா முதலீடு பண்ணுங்க. இந்த உழவு எடுக்கிறதுக்கு இந்த இதெல்லாம் ஒரு 1000 ரூபா, 900 சில்லரை வந்ததுங்க. ஒரு 1000 ரூபாங்க. 1000 ரூபாய்க்கு நான் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 60-70, அதில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ரூபாவுடைய பொருள் வந்தது. ஒரு 1000 ரூபா தான். அப்போது நமக்கு வந்து ஒரு 4000 ரூபா, நம்ம ஒரு 3000 ரூபா நமக்கு ஒரு லாபமாக இருந்தது. அதனால் தப்பு இல்லை. இதை மீண்டும் இந்த மாதிரி வந்து செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துடுச்சு. என்னோடய வயசு இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம பையன் எப்படி என்ன செய்கிறான்லாம் ஒன்றும் தெரியாது. இப்போ அவனை வந்து நம்ம ஃபீல்டில் வந்து விவசாயத்தில் கலக்கணுன்றான். அவன் மோட்டோ விளாக்ஸ்ன்றான், நிறைய விஷயத்தில் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயத்தில் ஃபீல்டில் இறங்கணுன்றான். அதனால் வந்து நமக்கு சாப்பாடு போடுறது உழவு தொழில். முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா உழவு தொழிலுக்கு ஒரு மரியாதை கொடுத்து விவசாயத்தில் இறங்குங்க. ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும், உடல் ஆரோக்கியம் இருக்கும். மெயினான விஷயம் சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, விவசாயத்தில் இறங்கினா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். வாங்க நல்ல ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து நம்ம வீடியோவில் இருந்து தொடர்ந்து மருத்துவம் மட்டும் இல்லை, பல விஷயம், பல ஆலோசனைகள் எல்லாமே தொடர்ந்து வருங்க. தொடர்ந்து பாருங்கள். இதுவே நம்ம ஈரோட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து அங்கே செம்மண் பூமி, இங்கே ஃபுல்லாக வந்து களிமண் பூமி. நமக்கு ஏன்னா ஒரு அடிக்கு பறிக்கணுமாப்பா, ஒரு அடிக்கு பறித்து அப்படியே கல் போட்டுக்கலாம். வேறு இறங்கிட்டா இருப்பாருங்க. இவ்வளோதான் விஷயம். பாருங்கள், பிஇ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு மம்டி கையில் எடுத்துருக்கிறாரு பாருங்க. ஆமாம், பிஇ மெக்கானிக்கல், அதுக்கப்புறமேல யூடியூப் சேனல் ரன் பண்ணுறோம். இருந்தாலும் இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு இன்கம் கொடுத்த ஒரு இது. அதாவது இப்போ 6 மாதம் வந்து நம்ம மழை வரும்போது பயன்படுத்திக்கணும். மேட்டு இல்லாமல் தாங்க, இங்கெல்லாம் மேட்டு காடு கழிச்சு. அதனால் அந்த கிணறு ரெடி பண்ணுற வரைக்கும் இந்த மேட்டு காட்டில் தான் நம்ம வேலை செய்யணுங்க. அது வரையும் 6 மாதம் இப்படி 6 மாதம் வந்து ஓட்டி விட்டுருவோம். அம்மையே இங்கே பாருங்கள், எங்கள் புள்ள வேலை செய்யறது பாருங்க. என்ன எலி பிடிக்கிறாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் போராடி ஒரு குழி வந்து பறிச்சிருக்கோம். இப்போ அதுக்குள்ளே வந்து கல் இறக்க போகிறோம். ரொம்ப ஆழமாக போட்ட மாட்டேங்குது. இந்த ஆழமாக போட்டாச்சு. திருப்பி போட்டுக்கலாமா, தளவு மேலே வர்ற மாதிரி. எப்படி போகும், தள்ளி விட்டு ஐஸ். ஒரு கல் வந்து நட்டுருக்கோம். இந்த மாதிரி இன்னும் 8 கல் நட்டணுங்க. இப்போ ஒரு கல்லுக்கு கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் பிடிக்குது. நீ அங்கே ஒரு கல், இதில் இன்னும் 2 கல், அப்புறம் அந்த கார்னரில் அதுலேருந்து 4 கல். இன்றைக்கி வேலை காலையில் இதாங்க. முடிச்சுட்டு தான் போயிட்டு சாப்பிடணும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெயில் நல்லா அடிக்குது. ஆனால் இது வந்து அத்து தெரியாமல் நாங்கள் நேற்று ஓட்டும் போது, அங்கே ஓட்டும் போது அதில் ஒரு 2 அடி சேர்த்து ஓட்டியாச்சு. அதுக்கப்புறமேலே சர்வேயில் அளந்து பார்க்கும்போது தான் இன்னுமே அந்த முள்ளுக்காட்டுக்குள்ளே எங்களுக்கு இன்னும் ஒரு 4 அடி உள்ளே இருக்குது லேண்டு. அதை பார்க்க விட்டோம்னா திருப்பியும் இந்த லேண்ட் யாராவது வாங்கினாங்கன்னா அவங்க அப்படியே யூஸ் பண்ணிக்குவாங்க. அதனால் இப்போ திருப்பி ஜேசிபி எடுத்துகிட்டு வந்து இது ஃபுல்லாக ஒரு 20, 30, 40 மரம் உள்ளேருந்து எல்லாம் பிடுங்கி க்ளீன் பண்ணலாம். இதுக்கு ஒரு 3 மாதம் ஆயிரும். எப்படி இருந்தாலும் அதை காஞ்சி வேரோடு எடுக்கணும், இல்லைன்னா திருப்பி முளைச்சிக்கும், வேஸ்ட்டு. தண்ணி ஊற்றினா பிடிச்சிக்குமாப்பா. நீ மழை நேரம் பேஞ்சுன்னா நல்லாயிருக்கும். ஏமா தெரியலையா. அடுத்த குழி வந்து வெட்ட போகிறோம். ஸோ இன்னும் மணி வந்து 8 மணி ஆச்சு. இன்னும் 9-9:30 வரைக்கும் வேலை செய்வோம். அதுக்கப்புறம் வெயில் பயங்கரமாக வந்துடும். திருப்பி மதியம் இல்லைன்னா சாயங்காலம் தான் வரணும். மாதம் வந்து வெயில் அதிகமாக இருக்கிறனால விவசாயம் வந்து கொஞ்சம் டைம் பார்த்து தான் பண்ணணும். நம்ம வெயிலில் போய் ரொம்ப ஸ்டெயின் பண்ணிட்டிங்கன்னா அப்புறம் படுக்க வச்சிருங்க ஐஸ். அதனால் காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்ம வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கிட்டுமான்றேன். கல் அது கரெக்டாக இருக்குது. இது மேடு தான், அப்படியே போச்சிருங்க. தூக்கல வேணாப்பா, மேடு தான். ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து 4வது கல்.
சரி, மூணாவது கல்லுக்கே எங்களுக்கு வந்து ஒரு கல் போட்டு தான் போகணும் அங்கே அந்த அந்த இது நிழலுக்குள்ளார. அவ்வளோதாங்க, வெயில் வந்துருச்சு, சுள்ளீர்னு நட்டிக்குது. ஆச்சா காலைலலாம் நட்டாச்சு. இன்றைக்கி ஒரு ரோ வந்து நட்டிருக்கோம். திருப்பியும் சாயங்காலம் வந்து கொஞ்சம் இதெல்லாம் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேல நாளைக்கு அந்த ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா வெயில் வந்து நல்லா வந்துருச்சு. என் வயசுக்கு வந்து இவ்வளோ தாங்க முடிஞ்சதுங்க. ஒரு 3-4 கல் நட்டுருக்குறேங்க. இன்னும் ஒரு 4 கல் நடணும். ஒன்றா சாயங்காலம் ஆரம்பிக்கல, இன்னும் நாளைக்கு காலையில் ஆரம்பிக்கிறேங்க. அதிகமான வெயிலில் வந்து முடிஞ்ச அளவுக்கு யாருமே வந்து தயவுசெய்து வெயிலில் போகாதீங்க. நல்லா கூலிங்கான ஒரு எடுத்துங்க. காலையில் வந்து பழைய சாதம், சின்ன வெங்காயம் எடுத்துக்கங்க. தலைக்கு நல்ல எண்ணெய் தேய்ங்க. வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுங்க. வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கொஞ்சம் நேரத்தில் போங்க. குளிர்தண்ணி குளிச்சுங்க. உடல் ஆரோக்கியமாக வச்சுங்க. இது வெப்பம் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம புரோட்டீன் வந்து நம்ம வந்து யூரின் வழியே வெளியில் ஏறும். அதுக்காகாமல் உடல் உஷ்ணத்திலிருந்து இழிவாய்க்குங்க. உடல் ஆரோக்கியமாக வச்சுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நாலு ஒரு மூலிகளே. நன்றி, வணக்கம். ஓகே, பாய்.